ஒரு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, அது அத அது நீங்க அது கேளுங்க, கதையா கேளுங்க. நம்ம நண்பர் சொன்னது தான் வந்து. சென்னையினுடைய ஒரு முக்கிய பகுதியில அவர் வந்து ஒரு கடை ஒண்ணு வச்சிருக்காரு. அவர் ஏதாவது பார்த்தத, இது பண்ணத என்கிட்ட சொல்லுவாரு வந்து. ஒரு முக்கியமான சென்னையுடைய ஒரு முக்கியமான இடத்துல ஒரு கடை ஒண்ணு வச்சிருக்காரு அவரு. அங்க அந்த பகுதியை சேர்ந்த ஒரு வயசான ஒரு தம்பதிகள் 2 பேரும். ஒரு ஒரு சின்ன ஒரு தள்ளு வண்டியில சின்னதா சுண்டல் வச்சு பிழைக்கிறவங்க அவங்க. அவங்க ரொம்ப என்ன பண்ணுறது, அப்படி மகன்கள்லாம் மகன்கள் கவனிச்சிக்கல, யாருமே எதுவும் இல்லை. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இந்த குருவிங்க கூட்டில் இருப்பாங்க. இது ஜோடி குருவிங்க. ஒருத்தர் ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கணும். ஒரு ஒரு மழை காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கூண்டுக்குள்ளே வந்து இந்த குருவிங்க வந்து ஒரு குருவி நனைஞ்சிடக்கூடாதுன்னு இன்னொரு குருவி நனைஞ்சிடக்கூடாதுன்னு இன்னொரு குருவி பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு அந்யோன்யம் இருக்கும். அது மாதிரி ஒரு அந்யோன்யமான 2 பேரும் வந்து சிரிச்ச முகம். அவங்க எதையும் கடுன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு தவறான ஒரு வார்த்தை வராது. சுண்டல் சாப்பிட்டு காசு கொடுக்காம போனால் கூட, "போட்டோம் விடுப்பா, ஏதோ கொடு போகிறான், சாப்பிட மாட்டோம். இல்லைங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சுண்டல் கொடுங்க" அப்படின்னாலும் கொடுத்து சிரிச்சுட்டு போகக்கூடிய ஒரு ரொம்ப இயல்பாக எடுக்கக்கூடியவங்க வந்து. ரொம்ப இறுக்கமானவர்கள் கிடையாது. ரொம்ப அந்யோன்யமானவர்கள். அவங்க எப்பவுமே வழக்கமாக ஒரு சாப்பாட்டை வாங்கி ஹோட்டலில் அந்த பாலித்தீன் கவரில் அந்த வண்டிக்கு முன்னாடி சும்மா இந்த கைப்பிடி பக்கம் கட்டிக்கிட்டு அவங்க பாட்டுன்னு தள்ளின்னு போவாங்க. சுண்டல் கூட சொல்லக்கூட மாட்டாங்க வந்து. அவங்கள பார்த்தாலே வந்து எல்லாரும் வாங்கிப்பாங்க. அப்படி அவங்க வந்து ஒரு ரோட்லேருந்து கிராஸ் பண்ணி இந்த நண்பருடைய கடையை தாண்டி போயிட்டு இருக்கும் பொழுது, ஒரு இளம் பெண் ரொம்ப ஸ்பீடாக வந்து அந்த வண்டி மேலே வந்து டக்குன்னு மோதிரும். தப்பு அந்த பொண்ணு மேலே தான். மோதின உடனே அவங்களுக்கு இருக்கிற சுண்டல் எங்கன்னா விழுந்துட போதுன்றதுக்காக, ஏன்னா அவங்க தானே, அதுதானே வாழ்வாதாரம். ஒரு 10 கிலோ 5 கிலோ கொண்டு வந்து நைட்டில் ஊற போட்டு அதை தாளித்து இது பண்ணி எடுத்துன்னு வந்து அதை அடுப்பில் கீழே வச்சு சூடாக இருக்கணுன்றதுக்காக அதுக்கு வந்து வெங்காயத்தெல்லாம் அரிஞ்சு போட்டு இதெல்லாம் பண்ணி இது அது ஒரு கஷ்டமான ப்ராசஸிங் அது. அது மொத்தம் இன்றைக்கான வருமானம் ஒரு 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 வாரம் சம்பாரித்த லாபத்துடைய மொத்தமே மண்ணில் விழுந்துருச்சுன்னா என்ன ஆகுறதுன்னு சேர்த்து பிடிக்கிற நேரம் இவங்க வாங்கின்னு வந்த அந்த சாப்பாடு இருக்குல்ல, அது கீழே விழுந்து சாம்பார் பாக்கெட் இருக்கிற பாக்கெட்லாம் மண்ணில் விழுந்து போகுது. அந்த பொண்ணுக்கு வந்து கோபம், தவறு அந்த பொண்ணு, அந்த தவறை மறைப்பதற்காக அந்த பொண்ணு என்ன பண்ணுது, கண்ணாமண்ணான்னு திட்டுது வந்து. பெருசுங்களே, மூதேவிங்களே, இங்கெல்லாம் யார் சுண்டல் இது பண்ணின்னு வர சொல்கிறது. அப்படியாப்பட்ட வார்த்தை வந்து நான் கொஞ்ச நேரத்தில் இதுவாகிட்டேன். ஏன் வண்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலன்ட்டு இடிச்சு இந்த இந்த தள்ளு வண்டியே பார்த்தீங்கன்னா அதுவே தள்ளாடின்னு போகுது. அந்த சுண்டல் எங்கன்னா எகிரி விழுந்துட போகுதுன்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது போய் அந்த வண்டியை செக் பண்ணி பார்க்குது. எங்கே ஸ்க்ராட்ச் இருக்குதா, அது இருக்குதான்னு சொல்லி கண்ணாமண்ணான்னு திட்டிட்டு கூட்டம் சேர்றதுக்கு முன்னாடி தம் மேலே எல்லாரும் இது பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்காக அந்த 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 வயதானவங்க ஒன்றுமே சொல்லலை. அம்மா நாங்கள் எதுவுமே சொல்லலைம்மா, விடுமா, எங்கள் மேலே தான்மா தப்பு, நீங்கள் விடுமா, பரவாயில்லம்மா அப்படின்போது, ஐயோ மண்ணில் விழுந்துச்சு இது பண்ணிச்சு. இவர் நம்ம நண்பரும் கடைக்காரர் பதறி போயிட்டு சாப்பாடு வாங்கின்னு வரட்டோம்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரைட்டு போட்டோம் அப்படின்னு எல்லாரும் அந்த பெண்ணை தான் திட்டுறாங்க. என்ன சாமர்த்தியமாக பாருங்கள், தான் மேலே ஏதாவது யாராவது சொல்லிட்டு போகிறாங்க, வயசானவங்களை வச்சுட்டியம்மா, இந்த வண்டியை தள்ளிட்டியே, உனக்கு கண்ணு தெரியலையா, நீ எல்போடா, உனக்கு லைசன்ஸ் இருக்கா, உங்கள் அப்பா அம்மா யார் கூப்பிடு, ஃபோனை இது பண்ணு, எதுனா கேட்க போகிறான்றதுக்காக முந்திங்கன்னு சர மாதிரியாக திட்டிவிட்டு வேகமாக வண்டி எடுத்து போயிட்ட உடனே மறுநாள் அதே சுண்டல் வண்டிக்காரர் இவர் கடை முன்னாடி தான் வந்து நிற்கிறாப்புல. நிற்கிறது அவர் வியாபாரம் பண்ணுறதை தாண்டி அந்த ரோடை பார்க்குறாரு, மறுபடியும் இந்த பக்கம் பார்க்குறாரு, அந்த பக்கம் பார்க்குறாரு, இந்த பக்கம் பார்க்குறாரு. இவருக்கு ஒன்றுமே புரியல. நண்பருக்கு யாரையோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. கேட்கலான்னு பார்த்தாலும் சரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வாங்கிறது கூட பார்த்திங்கன்னா ஒரு சரியான வியாபாரம் பண்ணல. 2 பேருமே, இந்த கணவனும் மனையும், அந்த வயதானவர்கள் ரோட்டில் அந்த பக்கம் பார்க்குறாங்க, இந்த பக்கம் பார்க்குறாங்க. இவருக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, இவங்க இந்த பெண்ணை தான் பார்க்குறாங்க. அந்த பெண் அந்த வழியாக போயிட்டு வரக்கூடிய அந்த பெண்ணை தான் இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்பொழுது தூரத்தில் அந்த பெண் வர்றத, அந்த வண்டியில் அதே ஸ்கூட்டியில் வர்றத கண்டுபிடிச்சிறாங்க. 2 பேரும் போய் ரோடான் நிற்கும்போது அந்த பொண்ணுக்கு என்ன ஆகிடுது, ஆஹா நேற்று நம்ம திட்டிவிட்டோமே, இதில் வந்து ரொம்ப இதுவாகிட்டாங்க, இவங்க நம்மளை ஏதோ கேள்வி கேட்க போகிறாங்க, இல்லது நம்மளை வந்து சர மாதிரியாக கும்பல் சேர்ந்து ஏதோ திட்ட போதுன்னு ஒரு மாதிரி ஸ்லோ பண்ண உடனே அவர் பெரியவர் என்ன பண்ணுறார், ஒன்றும் இல்லைம்மா வாமா அப்படின்னு அவர் கூப்பிட்றதுல தெரியுது, உடல் மொழியே தெரியுது இல்லை, வாமா நீ வா அப்படின்றார். அந்த 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 பாட்டியும் சிரிக்கிறாங்க, வா செல்லம் வா கண்ணு அப்படின்ட்டு. இவர் கடையில் இருந்தவர் கொஞ்சம் எழுந்து அப்படி இது பண்ண உடனே,
மெதுவாக அது கொஞ்சம் கலவரமான முகத்தோடையே வந்து அது நிற்குது. நின்ன பிறகு அப்படி ஓரம் கட்டிட்டு, "என்ன என்ன பண்ண போகிறீங்க என்ன?" அப்படின்னு. "ஒன்றும் பண்ணலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தள்ளு வண்டிக்கு சைடில் மாட்டியிருந்த ஒரு பையிலேருந்து ஒரு கவர், ஒரு பாலித்தீன் கவர், அந்த கவர்லேருந்து ஒரு ஐஃபோன் எடுத்து, "இது உந்துதானா பாருன்னொன்னே" அந்த பொண்ணுக்கு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. "ஐயோ! தாத்தா இது எந்துதான், இதுதான். ஐயோ! இது லேட்டஸ்ட் மாடல் 17 இது நேத்துலாம் நான் தூங்கல. எனக்கு அழுகை வந்துடுச்சு, இதுவாயிடுச்சு. என்னைய எங்கேயோ இது பண்ணிட்டேன்ட்டு" அது என்ன நீங்க ஃபோன் பிரிஞ்சு யாருமே இருக்க முடியாது. இப்ப இருக்கிற பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஐஃபோன் மாரியான இதெல்லாம் என்ன ஆகும் பாருங்க. குய்யோ முறையோன்னு கத்துது. மகிழ்ச்சி தாங்க முடியல. அந்த தாத்தாவுக்கு வணக்கம் சொல்லுது, அந்த இதுவுக்கு வணக்கம் சொல்லுது. "நேத்து இடிச்சது சாரிண்ணே. நேத்து இடிச்ச வேகத்துல தாம்மா அத கீழ போட்டேன். எங்கள எல்லாம் திட்டிட்டு நீ பறக்க பறக்க ஓடிட்ட. கீழ இருந்தது. இது என்ன ஃபோனுன்னு தெரியும். இது விலை இவ்வளோ விலைன்னு தெரியாது. அது சொல்லுது ரூ. 1,50,000 ரூ. 1,25,000 இதுக்கு நான் இன்சூரன்ஸ் போடல. அது இதுன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா. எல்லாத்தையும் அலோன்னு காதுல வச்சு பேசுறது தானே. அது மாரி தான் நெனச்சுக்கிட்டு நான் வச்சுட்டேன். உன் அட்ரஸும் தெரியாது, எதுவும் தெரியாது. எப்படியா இருந்தாலும் நீ இப்படி தான் போவ நீ. டியூஷனுக்கு எதுக்கோ போற நீ. உன்னை பார்க்கறதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பொண்ணுக்கு இதுவாகி அந்த ஃபோனை வாங்கின வேகத்தில் திரும்ப போகிறப்பெல்லாம் திரும்பி 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 பார்த்துட்டு போகுது. அந்த நண்பர் போய் அவர்கிட்ட கேட்டாராம். கேட்டப்போ, "உங்களுக்கு என்ன கோவமே வரலையா?" அப்படின்னு கேட்டாங்க. அந்த இடி இடிச்சது இந்த ஃபோன் மற்றவங்க யார் கையில அது கிடச்சிருந்தா கூட ஒன்று திருப்பி கொடுத்துருக்க மாட்டாங்க. இல்லைன்னா எங்கே தூக்கி போட்டுருப்பாங்க. இன்னும் கோவமே வராது அவங்களுக்கு இதுவாகனா. அப்போ அவர் சொல்கிறாரு, அது பெரியவர் வந்து, "சின்ன பொண்ணுங்க வந்து நம்ம பேத்தியாக இருந்தா, நம்ம மகளாக இருந்தா, நம்ம மகளோடைய மகளாக இருந்தா, வாழ வேண்டிய பொண்ணு, சின்ன பொண்ணு. இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு புசுக்கு புசுக்கு கோபம் வருது. நாம் வந்து சபிக்கக்கூடாது, நாம் வந்து சாபம் கொடுக்கக்கூடாது. அது மகா தப்பு. எங்கேயோ போய் இருக்கிற பொண்ணு, ஏதோ ஒரு வீட்டில் வாழற பொண்ணு, நல்லா இருக்கட்டும். என்ன எடுத்துன்னு போயிட்டு போகிறோம் இங்கே வந்து? நாங்கள் என்ன பாவம் பண்ணோமோ? புள்ள குட்டிலாம் எங்களை சேர்க்கல, அடிச்சு விரட்டிடுச்சுங்க. இந்த வண்டியில் நாங்கள் வந்து சுண்டல் விற்றுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் நாங்கள் வந்து எப்போன்ற நாளை நாங்கள் வந்து எண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் போய் அந்த பிஞ்சு குழந்தைய வந்து இது பண்ணக்கூடாது. வாழ்த்திட்டு போகலாம்." அப்படின்போது இவர் கண்கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டார். இவ்வளோதாங்க வாழ்க்கை வந்து. ஒன்றுமே கிடையாது இதில் வந்து. இல்லை அடுத்தவனை பார்த்து நம்ம பொறாம பண்ணணும், அடுத்தவனை சாபம் கொடுக்கணும். நீங்கள் ஒருத்தனை வந்து வசைப்பாடுறது இருக்கு இல்லையா, ஒருத்தன் மேலே வந்து வன்மத்தை துப்புறது இருக்கு இல்லையா, ஒருத்தனை சபிக்கிறது இல்லை இருக்குல்ல, அது ரொம்ப மிகப்பெரிய பாவம் அது. அதுவும் இப்போ வந்து நடக்கிறது வந்து கலிகாலம். நேற்று கூட ஒரு இது பார்த்தேன் நான். கலிகாலம் நடக்குது அப்படின்னு ஒரு பிரபல ஜோதிடர் பேசிக்கிட்டு இருந்தார். 2000 வருஷத்துலேயே அது இதுவாகிடுச்சு. தண்ணியை வந்து எப்போ காசு கொடுத்து வாங்குறானோ அப்போ வந்து கலிகாலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு ஒரு இதில் படித்ததா அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படியாப்பட்ட சூழ்நிலை. ஏன்னா கலிகாலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு படித்தது என்னென்னா, பொய் பூரா உண்மையாக மாறிடும், உண்மை பூரா பொய்யாக மாறிடும். அராஜகம் தலைவரிச்சு ஆடும். வந்து அதுக்கு வந்து ஒன்றுமே கட்டுப்படுத்தும். அராஜகம் தலைவரிச்சு ஆடும்போது அது யாருப்பா தட்டி கேட்பான்ற அளவுக்கு வந்து உச்சகட்டமாக போயிட்டுருக்கோம். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க நேரத்தில் இந்த குழந்தைங்கள்லாம் ஏன் நம்ம வந்து சாபம் கொடுக்கணும்? நல்லா இருக்கட்டும் சாமி அப்படின்னு சொன்ன அந்த அந்த 2 உள்ளங்கள், அந்த அந்த உள்ளங்கள் வந்து அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு ஒரு புள்ளியாக போகிற வரைக்கும் இவர் கண் கலங்கி பார்த்துருந்துக்கிறாரு. வாழ்க்கைன்றது இவ்வளோ தான் சாமி, வாழ்ந்துட்டு போயிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.